கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாம் இந்தியன் 2 படத்தை பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோவே போயிருந்தேன். 3 மணி நேரம். உங்களுக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த வழி. நான் ஏன் இந்த வீடியோ இவ்வளவு லேட்டா போடுறேன்னா, நான் மட்டும் அடி வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு அது புரியாது. நீங்களும் அடி வாங்கிட்டு வந்து இந்த வீடியோவை கேட்கணும், இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு லேட்டா இந்த வீடியோ நான் போடுறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் ரெக்கவர் ஆயிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஆகாதவங்க ஆகிட்டு வந்து பாருங்க. ஏன்னா திரும்பவும் நான் இந்தியன் படத்தை பத்தி தான் பேச போறேன். ஸோ உங்களுக்கு மேபி காண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்தியன் தாத்தாவோட பர்பஸ் என்ன? லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும். அதுக்காக தான் இந்தியன் 1 இந்தியன் 2 2 படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த படத்துக்கே என் பக்கத்துல இருக்க ஒருத்தர் பிளாக் டிக்கெட்ல வாங்கிட்டு வந்து பார்த்தான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. படத்தை நம்ம வந்து இன்ச் பை இன்ச்சா ரசிச்சு ருசிச்சு கலாய்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த், பிரியா, பவானி, சங்கர் இவங்க எல்லாரும், இன்னும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சோசியல் சர்வீஸ் பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, பார்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தப்ப தட்டி கேட்கற மாதிரியான ஒரு சில வீடியோஸ் போடுறாங்க. பட் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதனால மாற போறதும் இல்லை அப்படின்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்மள மாதிரி பார்கிங் டாக்ஸ் இந்த நாட்டை திருத்த முடியாது, இதெல்லாம் இவங்க எல்லாத்தையும் திருத்தணும்னா ஒரு ஹண்டிங் டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைக்கிற நாயங்க கடிக்கிற நாயை தேடி போயிட்டு இருந்திருக்குது. இதுக்கு பேர் ஜோக்கா? இந்த கடிக்க நாய் எங்க இருக்குன்னா, வெளிநாட்டுல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து மாசிலா சொல்லித்தர மாதிரி இந்த வர்மக்கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. வர்மக்கலை. வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஹண்டிங் டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து ட்வீட் போடுறாங்க இந்த மாதிரி கம்பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது தேடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? போஸ்ட் அடிப்பீங்க, எங்க கடைசியா போனாரு, என்ன பண்ணாரு, எங்க இருந்தெல்லாம் பண்ணாரு, எந்த பக்கம் போயிருவாருன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிவிங்க. கம்பேக் இந்தியன் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல ட்விட்டர்ல ட்ரெண்டிங் கொண்டு போனா இந்தியன் தத்தா வந்துருவாராம். எந்த முட்டாப்பையை கொடுத்த ஐடியால இந்த மாதிரிலாம் ஸ்கிரீன் பிளே எழுதுனீங்க சத்தியமா எனக்கு தெரியலடா. இன்பாக்ஸ்ல வந்துட்டு தலைவரே செத்த பையல மூஞ்சி மோரியம் பிடிச்சி இந்த மாதிரி வந்து நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, உங்களை கம்பேக் இந்தியன் சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னதும், பிரச்சனை இருக்கு நீங்க வாங்க அப்படின்னதும், இதுக்காக தான் காத்துக்குன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சார்பட்ட பரமையில சொல்ற மாதிரி இதுக்காக தான் காத்துக்குன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்து லஞ்சம் கொடுத்து கூட அவன் பொண்ணுக்காக கூட லஞ்சம் கொடுக்காது அவரு போலி பாஸ்போர்ட்ல இந்தியாவுக்கு வர்றாரா. என்னடா ரைட்டிங் இது? அதாவது அந்த கேரக்டரோட மொத்த டிசைனிங், மொத்த கட்ஸ் அந்த சீன்லயே உடைஞ்சிருச்சு. அப்பவே இந்தியன் 2 படம் தோத்துருச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சதுன்னா செத்த பாம்பு எத்தனை தடவை அடிச்சா என்னங்கிற இந்தியன் தாத்தா கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். தாத்தா வராரு அப்படின்னு சொன்னதுக்கு தாத்தா வராரு கதற ஓட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த சாங் வந்து ஒரு அவேர்னஸ் சாங். உங்களுக்கு புரியல? அதுல தாத்தா வராரு கதற விட போறாரு செதற விட போறாரு அப்படிங்கறதுனா பாட்டோட ரிலிக்ஸ் இல்ல, அது நமக்கான ஒரு அவேர்னஸ். அனிருத் வந்து நான் தான் இந்த படத்துல போய் இப்படி மாட்டிக்கிட்டேன், நீங்களும் இந்த படத்துல வந்து மாட்டிக்காதீங்க, கதற விட போறாரு செதற விட போறாருன்னு சொல்லி முன்னாடியே நம்மள எச்சரிக்கை ட்ரை பண்ணிருக்காரு. நாம வந்து அது புரியாம அனிருத்தை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருந்திருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த போலி பாஸ்போர்ட்ல வந்தாரு இல்லையா, அந்த போலீஸ் பாஸ்போர்ட்ல யாரோட போட்டோ இருக்கு அந்த போட்டோ மாதிரி ஒரு கெட்டப் போட்டிருப்பாரு. அது ப்ராஸ்தட்டிக் கெட்டப் ஏதோ சொல்லுவாங்க. அந்த கெட்டப் வந்து இந்த பாபி சிம்மா வந்து வராருன்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன பண்ணுவாருன்னா, எல்லா கேமராவும் செக் பண்ணுவாரு, எங்க இருக்கான் பாப்பாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்ப ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவாரு. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சோடா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க அப்பா பானையை வச்சு தப்பிச்சிருவாரு. தப்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் தாத்தா வந்து ஓகே நம்ம சித்தார்த்தை வந்து பாப்பாரு, இல்ல நம்ம ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா நேரா மியூசியத்துக்கு போயிடுறாரு. மியூசியத்துக்கு போயிட்டு
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபேஸ்புக்ல லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு லைவ், தாத்தா வராது 7:30 மணிக்கு வராது 7:30 தர போறேன்பாங்கல்ல, அந்த மாதிரி 7 மணிக்கு நியூ லைவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த வயசான தாத்தா போதையை போட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா உங்கள ஒருத்தரை உங்க வீட்டுல உங்க எப்படி சொல்றது, உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? அந்த வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நீங்க கட்டுப்படுத்துங்க. அப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தரை கட்டுப்படுத்தினீங்கன்னா ஈஸியா அந்த லஞ்சத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலா இது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இதுல தப்பே சொல்ல மாட்டேன். அப்புறம் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், அப்புறம் மனோபாலா, அவங்க கேங் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறவங்களாம் மாட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து இந்தியன் தாத்தா வந்து மத்த அதாவது பேன் இந்தியா லெவல்ல வந்து லஞ்சம் வாங்குறானுங்க இல்லையா, அவனுங்களெல்லாம் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. லஞ்சத்தை ஒழிக்க வந்தியா இல்ல வர்மம் கிளாஸ் எடுக்க வந்தியா, சும்மா ஏதாவது ஒரு வர்மத்தை போட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ நினைச்சு பாருங்க, நைட் ஷோ போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தா எவனா தூங்காம இருப்பானா? இன்டர்வல் பிளாக் வரைக்கும் அப்படியே தான் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே காட்டி கொடுத்ததுனால அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கிறதுனால வந்து ஒரு கட்டத்துல சித்தார்த் அவங்க அப்பாவே தப்பு பண்றாரு. அதனால சித்தார்த்தே அவங்க அப்பாவை புடிச்சு கொடுத்துட்றான். அப்படி புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அந்த கோபத்துல சூசைட் பண்ணிக்காங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படின்னு சொல்லி இந்திய தாத்தா நல்லா இருக்கியா, நீங்களே பாம்பு வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா, அது காரணம் இந்திய தாத்தா தானா, நீங்க தான் வர சொன்னீங்க, அவர் நாம வர சொல்லிட்டோம் அப்படிங்கறதுனால அவர் சொன்னதெல்லாம் செஞ்சீங்க. இப்ப நீங்க அவர் மேல பழிய போடுறீங்க. இதெல்லாம் என்ன ரைட்டிங்னே எனக்கு புரியல. ஓகேவா? புரியலையோட ஆட்சியை கவிழ்க்கிறத நீங்களே தான் 4 இடத்துல கொண்டு வச்சுதான் பேசிக்கிறாங்களே. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாங்க. நடந்ததும் கம்பேக் இந்தியன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, எல்லாம் கோ பேக் இந்தியன்னு சொல்லி போக சொல்லிடுவாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக்ல வந்து சோகமா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, அபிசிமா வந்து விடாதீங்க அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடி வந்து யூஆர் அண்ட் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா ப்ரூஃப் எல்லாம் போட்டு வருவாங்க. என்னடா காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் அந்த ஆள் விரல கட்டி போட்டீங்கனாலே வேலை முடிஞ்சுச்சு. அதை விட்டுட்டு வர்மா ப்ரூஃப் குர்மா ப்ரூஃப்னு எதோ பண்ணிக்கிட்டு எப்படியா அது ஒரு பெரிய சேசிங். ஓடினேன் உலகத்தின் எல்லை வரை ஓடினேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள், அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சிங்கிள் வீல் இருக்கும். நீங்க படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த வீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீலை வச்சுட்டு ஒரு ஓட்டம் ஓடுவாங்க பேரு. எப்படியும் மாட்டிக்கும். அதாவது சுத்தி எல்லாரும் வந்து சுத்தி வளைச்சிருவாங்க. இந்த கிழவனால நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்கினவன் எல்லாரும் இவனால மாட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சுத்தி வளைச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பிச்சதும் தானா அப்படி மியூசிக் பிஜிஎம் வாசிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாரு. பாபி சிம்மா எப்படியோ அரெஸ்ட் பண்ணிடுவார். அந்த சேசிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி கதை மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் யோசிச்சிருப்பார் போல. சார் அந்த வர்மா கொஞ்சம் கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். வர்மா கழட்டிடுவான். அவன் தான் வந்து விரல்லையே இடுப்புல விட்டு வித்த காட்டுறவன்னு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுமே நீங்க வந்து வர்மா கழட்டினீங்க அப்படின்னா அது வந்து ரைட்டிங்க்கு அது வந்து ஆப்ட் ஆகல. அதாவது அது வேணும்னே பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. அது வந்து யதார்த்தமா பண்ண மாதிரியும் உள்ள ஒரு டேஷும் உள்ள. அடுத்து வந்து பாம்பி சிம்மா வந்து படுக்க போட்டுருவாங்க. 3 நாள் அவனுக்கு டெத்துன்னு சொல்லி தேதியை குறிச்சிருவாங்க. அதனால இப்ப அவர் காப்பாத்தணும் அப்படின்னா திரும்ப இந்திய அந்த சேனாதிபதியால தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்க இருந்து இந்தியன் தாத்தா வந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவாரு. எஸ்கேப் ஆயிட்டு நேரா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அப்படி பண்ணிட்டு போயிடுவாரு. எனக்கு என்னன்னா ஓஜி சங்கருக்கே அந்த நிலைமை அப்படின்னா நம்ம சிறுத்தை சிவாலாம் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. அப்ப கங்குவா நிலைமை இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.